அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃப மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். 8வது நோன்பை நாம் எல்லாம் வைத்திருக்கிறோம். ஏராளமான இபாத்துகளை செய்து, குர்ஆனை ஓதி, தாந்தரமம் செய்து, எல்லா அமலும் சாலிகான அமலாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. மீதமுள்ள எல்லா தராவியாக்களும், நோன்புகளையும், குர்ஆன் ஓதுவதையும், தாந்தரமம் செய்வதற்கும், எல்லா நற்காரியங்கள் செய்யக்கூடிய ரமலானாக, ஆரோக்கியமான ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக் உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தா முடிவானாக. இன்றைக்கி 8வது நோன்பு தராவியா, 9வது தராவியாவை சிறப்பை நாம் பார்க்குறோம். 9வது தராவியுடைய சிறப்புகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன சிறப்புன்னு சொன்னால், தொழக்கூடியவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இபாதத்துடைய நன்மைகள் கிடைப்பதாக ரலியல்லாஹு தஆலா அவங்க நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாத் சொல்ல போனால் ஏராளமான சஹாபாக்கள் பல விதத்திலே ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அவங்க பள்ளி பக்கமே, வீட்டு பக்கமே வரமாட்டாங்க, பூரா இபாதத்திலேயே மூடி விடுவாங்க. அவங்களுடைய கால் நீர் சுரக்கும் அளவுக்கு இபாத் செய்வாங்க. அது கஃபரல்லாஹு லக்க மா தக்கதம தம்பி வமா தாஹர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அப்படியே இவ்வளோ நீங்கள் சிரமம் எடுத்து இபாத் செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. அஃபலா அக்கூனும் அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா ஐஷு, நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா ஐஷாவே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்களாம். அவங்க சுஜூதில் படுத்தாங்கன்னு சொன்னால், கூமு பிலா ஃபி சலாத்தி கது குபில ஃபி சலாத்தி, அவங்க அந்த சுஜூதிலேயே வஃபாத்தாகி விட்டாங்களோ அப்படின்ட்டு அவங்க அச்சப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய நின்று தொழுகையாகட்டும், சுஜூது தொழுகையாகட்டும், இபாதத்தில் அப்படியே நேகம் தொழுது இபாத் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடியவங்க இருப்பாங்க. தான தர்மம் காற்றை போன்று கொடை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய இபாதத்துகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ இபாதத்தில் செய்த, ரமலான் மாதத்திலே செஞ்ச இபாதத்துடைய கூடிய இன்று நம்ம 7வது தராவியை தொழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மை நமக்கு தருவதாக ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிங்க. அப்படிப்பட்ட நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தராவியை தொழுமை சாதாரணமாக நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள். நேற்று பார்த்தோம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சிறப்பு நமக்கு தருவதாக தராவிகள் உங்களுக்கு கிடைச்சி நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாத் செய்த நன்மைகள் கிடைக்கும் என்று ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. எனவே ஒரு தராவியாவும் நம்ம விடக்கூடாது, ஒரு நோன்பு விடக்கூடாது. நோம்புடைய கூலி அவனே கிடைச்சிடறான், அல்லாஹ்வே நமக்கு கிடைச்சிடறான் நோம்புடைய கூலி. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2026வது ரமலான் அற்புதமான ஒரு சீதோஷணத்தை கொண்ட, நல்ல யுத்தங்காலம் இல்லாமல், இயற்கை சீற்றங்கள் இல்லாமல், எல்லா நாடும் ஒத்துமையாகும், காசா போன்ற ஊர்கள்லாம் பிரமாதமாக நம்முடைய நோன்பு வச்சு தொழுது நல்ல இபாத் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக, சிறப்பான ஒரு வருடமாக இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதான் எல்லா உலக முஸ்லிம்களுக்கும், எல்லா தராவிகளுக்கும், எல்லா நோன்பு வைப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு நம்ம நோம்புடைய சுன்னத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு சிலதை பார்ப்போம். விடிய கடைசி வரும் பாருங்க. எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோம்புடைய எல்லா நன்மைகளும் செய்யக்கூடியவங்களாக, எல்லா நன்மைகளுடைய கூலியும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அமைவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الصوموا وتصيحوا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போட்டியுள்ள கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வாழ்த்தி, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாமெல்லாம் இன்று அழகான நோன்பு மாதத்திலே அமல் செய்து நல்ல ஒரு நன்மை கொள்ளையடிக்கக்கூடிய
நன்மைகள் அதிக இபா செய்யக்கூடியவங்கள, நோன்பு வைக்கக்கூடியவங்கள, தராது இருக்கக்கூடியவங்கள, ஏழை எளியோருக்கு தானம் செய்யக்கூடியவங்களாக, நோன்பு துறப்பதற்காக வேண்டி கஞ்சி காணி தாராளமான அந்த ஹதியாக்கள் வழங்கக்கூடியவங்களாக, நல்ல எல்லா அமலும் செய்யக்கூடியவங்களாக உலகத்தை அமெல்லாம் அழகான நன்மைகளை அதிகம் கடைபிடிக்கக்கூடியவங்களா செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அந்த நோன்புடைய சுண்ணத்து நம்ம மறந்துடாமல் ஜாக்கிரதையாக அந்த நன்மையை அடைந்து கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் நோன்புடைய சுண்ணத்தை நம்ம பேணலைன்னு சொன்னால் அந்த நோன்புடைய பலாபலனே கிடைக்காமல் போயிடும். எனவே அந்த நோன்புக்குன்னு ஒரு சுண்ணத்து இருக்கிறது. அதாவது அந்த இஃப்தாருடைய நேரம், குறிப்பாக நோன்பு திறக்கக்கூடிய நேரம் நம்மெல்லாம் அறிவோம். 32லேருந்து 34 டைம் மாறிடுச்சு. 6:34 நோன்பு திறக்கணும். அந்த நோன்பு தரும் நேரம் வந்த உடனே நோன்பு திறக்கணும். ஆனால் சில பேர் பார்க்குறோம், நம்ம விளம்பரம் பணிவிடை செய்யணும்னு சொல்லி அப்படியே வந்தவருக்கெல்லாம் கஞ்சி எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நோன்பு வச்சு நோன்பு திறக்காமல் இருப்பாங்க. 34க்கு நோன்பு நியத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க நோன்பு திறக்கிறது 40 நோன்பு திறப்பாங்க. இது இந்த நோன்பு துறையை பிந்திப்பது. உடனே துறக்கிறேன்னு சொன்னால் அந்த சுண்ணத்துக்கு மாற்றமாக நோம்புடைய கூலி கிடைக்காமல் போய் இன்னும் நோம்பே வாத்திலாகக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்த நோன்பு தரக்கூடிய விஷயத்தில் பிற்படுத்தக்கூடாது. அதில் குறிப்பாக பெண்கள் சமையல் செய்யணும்னு சொல்லி குழந்தைகளுக்கு, அவங்களுடைய கணவன்மார்களுக்கு, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி அவங்க ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருப்பாங்க. நோன்புதாரங்க வாங்க கொடுக்கட்டும். ஆனால் வாங்கி கொடுக்கறது எல்லாமே பள்ளிவாசல் நோன்பு அந்த நேரத்துக்கு திறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 5 நிமிடம் 6 நிமிடம் கழிஞ்சு தான் வாங்கே சொல்லுவாங்க. அது வரைக்கும் வாங்க சொல்லு கேட்டதுக்கப்புறம் தான் சில பெண்கள் சில வீடுகளில் நோன்பு திறப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நேரம் நோன்பு இருக்க நேரம் டைம் மட்டும் நம்ம எல்லோரும் அறிவோம். அட்டை போட்டுருக்காங்க, நோன்பு அட்டைன்னு கொடுக்குறாங்க. அந்த ஜமாத்துல மக்கான்கள் எல்லாம் அந்த நோன்பு வரக்கூடிய டைமெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த நேரத்தை நம்ம சரியான வழியில் ஃபாலோ பண்ணணும். இதுதான் சுண்ணத்து, நோம்புடைய சுண்ணத்து. இஃப்தாருடைய நேரங்களில் சரியான முறையில் வேகமாக நம்ம அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணணும். அந்த நேரத்தை நம்ம பிற்படுத்திகிட்டே நம்ம இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த நேரத்தில் என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லாமல் இருந்துடும். பிஸ்மில்லா சொல்லாமல் என்ன செய்யணும், நாம் நோன்பை திறந்துடுறோம். நோன்பு திறக்கிற துவா அல்லாஹ் லக ஸம்து பிக ஆமன்து வாலைக தவக்கல்து வ ரஸக அப்து ஃபதகப்பல் மின்னி சொல்லி நம்ம நியத்தை சொல்கிறோம். இது சொன்னோன்னு அப்படி மலாண்டு நம்ம என்ன செய்கிறோம், நோன்பு திறந்துடும். அப்படி திறக்கக்கூடாது. நியத்தை செஞ்சு நம்ம என்ன செய்யணும், நியத்தை சொல்லி துவா ஓதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தான் நம்ம உணவை நம்ம உட்கொள்ள வேண்டும். அதே போன்று நம்ம என்ன செய்யக்கூடாது, வேகத்தில் என்ன செய்யக்கூடாது, இடது கையில் நம்ம தண்ணீர் குடிச்சிடுறது. நோன்பு திறக்கிறது ஒரு சுண்ணத்தான அமல், அல்லாஹ்வுக்கு பிடித்த இபாதத்து நோன்பு. அந்த நோன்புல என்ன செய்யறது, இடது கையில் குடிக்கிறது. அதாவது மது கடையில் போய் மது அருந்தும் போது பிஸ்மில்லா சொல்லி மது அருந்தினானா, அது மாதிரி தலகலா. அதாவது நல்ல விஷயம், நல்ல நோன்பு வரக்கூடிய நேரத்தில் இடது கையில் நம்ம உணவு உண்ணுவது, இடது கையில் தண்ணி குடிப்பது, இடது கையில் பெருச்சம்பழம் சாப்பிட்றது, இப்படியான ஒரு செயல்களை நம்ம தவிர்த்துக்கணும். நிறைய பேர் அதுவும் நம்ம குழந்தைங்க பார்க்காம பெரியவங்க இருக்காங்க, குழந்தைங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறதும் இல்லை, அப்படி விட்டு விடுறாங்க. இடது கையில் தண்ணி குடிக்கிறாங்க, இடது கையில் நம்ம சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் பக்கத்து உள்ளவங்களே சொல்லணும், வலது கையில் குடிப்பா, வலது கையில் சாப்பிடப்பா அப்படின்னு சொல்லணும். சொல்கிறது இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நம்ம நோன்பு வரக்கூடிய நேரத்தில் சுண்ணத்தை சரியான முறையில் பேணுதலான முறையில் ஒவ்வொன்றும் நம்ம அதை பேணி நம்ம செய்யணும். வலது கையில் சாப்பிடணும், வலது கையில் தண்ணீர் குடிக்கணும், வலது கையில் பெருச்சம்பழம் சாப்பிடணும். அது மாதிரி எல்லா உணவும் வைக்கும். நோன்பு வரக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிடுவாங்க. அது சுண்ணத்து பெருச்சம்பழம் இருக்கும். பெருச்சம்பழத்தை எடுத்து முதல்ல பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடாம ஆரஞ்சு ஆப்பிள் எடுத்து சாப்பிடுவாங்க. முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தார் நோன்பு இருக்கும்போது பிஸ்மில்லா சொல்லி பேரிச்சம்பழம் எடுத்து முதலாக சாப்பிட்டாங்க. அதுதான் சாப்பிடணும். பேரிச்சம்பழம் இல்லைன்னு சொன்னால் ஒரு காரைக்காய், அதுக்கு அடுத்தது காரைக்காய், அது காய் மாதிரி இருக்கும், அதை எடுத்து சாப்பிடணும். இல்லைன்னு சொன்னால் தண்ணி. இதுதான் சுண்ணத்து. நோன்பு இருக்கும்போது முதலாவது குடிப்பது. அதை விட்டுட்டு ஜூஸ் குடிப்பது, டீ சாப்பிடுவது, இதெல்லாம் அடுத்த கட்டம்தான். இது நோன்பு வச்சும் சாப்பிடவே உடம்புக்கும் கெடுதிங்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் தண்ணி குடிப்பது, டீ குடிப்பது, காப்பி குடிப்பது, இதெல்லாம் மருத்துவர் சொல்றதை விட நோன்பு இருக்கிறது சுண்ணத்துக்கு மாற்றமானது, உடம்புக்கும் அது கெடுதியானது. எனவே நம்ம என்ன செய்யணும், அந்த டீ, கூலான ஐஸ்கிரீமு, கூல் வாட்டர் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பேரிச்சம்பழம், காரைக்காய், தண்ணி சொல்லி பிஸ்மில்லான்னு சொல்லி வலது கையில் நம்ம சுண்ணத்தான முறையில் நோன்பு துறக்க வேண்டும்.
மறக்கக்கூடாது. டைமும் ஃபாலோ பண்ணணும். 34 நம்ம திருப்பூருக்குள்ள 34 நேரத்தில் கரெக்டான முறையில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் வேலை செய்யக்கூடியவங்க என்ன செய்யணும்? பரிமாறுவாங்க. நோம்பாளிகளுக்கு பரிமாறுவாங்க. வீட்டிலே தாய்மார்கள் பரிமாறுவாங்க. அந்த நேரத்துக்கு நீங்கள் ஒரு பெருசு மழத்து பிஸ்மில்லா சொல்லி உட்காந்து நோம்பு தொடர்ந்து அது அப்புறமா நீங்கள் பரிமாறுங்க, தப்பு இல்லை. அந்த நேரத்தை கரெக்டான முறையில் நம்ம நோம்பு திறப்பதற்கு கரெக்டாக நம்ம நோம்பு திறக்க வேண்டும். இது அடுத்தது. அடுத்தபடியாக கடைவீதிகளுக்கு வருவாங்க. கடைவீதி நோம்பு திறக்கும் நின்றுட்டே நோம்பு திறப்பாங்க, நின்றுட்டே சாப்பிடுவாங்க. கடைவீதிகளில் கடைவீதி நோம்பு நேராச்சுன்னு சொல்லி உட்கார கிடவில்லைன்னு சொல்லி நின்றுக்கிட்டே அவங்க சாப்பிடக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் தவிர்த்துக்கணும். நோம்பு காலங்களில் தவிர்த்துக்க வேண்டும். சுன்னத்தான விஷயம். அப்புறம் மகரிபுக்கு வாங்க சொல்லும் போது சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இது சுன்னத்துக்கு மாட்ட மாட்டேது. வாங்க சொன்ன கேட்ட உடனே நம்ம வாங்குக்கு பதில் சொல்லணும், வாங்குடைய துவா ஓதணும். இதெல்லாம் மிகப்பெரிய சுன்னத்து. அதுவும் நோம்பு நாளில் 1க்கு 70 மடங்கு நன்மை தரக்கூடிய அந்த வாங்கு பதில் சொல்லுவது மிகப்பெரிய நன்மை. வாங்கு துவா ஓது மிகப்பெரிய நமக்கு 70 மடங்கு நன்மை நடக்கக்கூடிய சுன்னத்தெல்லாம் பரவலுடைய அந்தஸ்து வரக்கூடிய இபாத் செய்யக்கூடிய நன்மை தான் அந்த பாங்குடைய ஜவாபு சொல்லும், துவா ஓதும். அதெல்லாம் பேண வேண்டும். அது யாருமே சரியான முறையில் பேணுறது இல்லை. அது மாதிரி நோன்பு வந்ததுக்கு அப்புறம் வாய் நல்லா கொப்பளிக்கணும். வாய் நல்லா கழுவிட்டு தான் தொழுகு வரணும். இல்லைன்னா தொழுகும் போதே வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்லுக்கடையை சிக்கினது எல்லாம் உணவெல்லாம் நம்ம அப்படியே முழுங்கிட்டோம்னு சொன்னால் தொழுகையை முடிஞ்சிடும். அதெல்லாம் நம்ம சுன்னத்தை பேணணும். வாய் நல்லா கொப்பளிச்சுட்டு அப்புறமா தொழுகைக்கு வர வேணும். அது மாதிரி சுன்னத்து அதிகமாக குரான் செஞ்சு போகாது. நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்படியே போய் திறந்தாச்சு நோம்பு திறந்தாச்சு அப்படின்னு சொல்லி நேரங்களை வீணாக்காமல் கொஞ்சம் நம்ம என்ன முதலாவது சூறா வாக்கியா, சூறா யாசீனு, இந்த மாதிரி முக்கியமான தபாரக்கல் சூறா, ஹத்தம குரானு இதெல்லாம் ஓதுவது சுன்னத்து. அது மாதிரி திக்குது கொஞ்சம் நேரம் திக்கு ஓதுவது, சின்ன சின்ன சூறாக்கள் ஓதுவது, இதெல்லாம் சுன்னத்து. நோம்பு நாளில் நோம்பு காலங்களில் நம்ம சுன்னத்தான அமல் எதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பேணணும். அது மாதிரி தராவிய தொழுகையில் கண்டிப்பாக தராவிய தொழுகை அழகான மிகப்பெரிய அற்புதமான சுன்னத்து. இந்த தராவிய தொழுகை வருவதற்கு என்ன செய்கிறாங்க, சில எல்லா பள்ளிவாசலையும் ஒரு 4 ரக்காத்து விட்டுட்டு தான் வருவாங்க. அது வரை பேசிகிட்டே இருப்பாங்க, ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பார்த்துட்டு 4 ரக்காத்து முடிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக வருவாங்க, தொழுவாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறானது. ரம்ஜான் மாதத்திலே தராவிய தொழுகிறது அவ்வளோ பெரிய. இன்னைக்கு 9ஆம் தராவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் செய்த நன்மை நமக்கு 70ஆக ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். நபி அவங்களுடைய இபாதத்துடைய கூலி சர்வசாதாரண முறை கடத்தி விடுமா? அப்போ தராவியா எல்லாம் ஃபரதுடைய அந்தஸ்து வருது. அப்போ அந்த தொழுகையெல்லாம் நம்ம கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணணும். தராவிகளுக்கு ஒரு 4-5 நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் வர்றதே இல்லை. அதுக்கப்புறம் வருவாங்க 10 ரக்காத்து முடிஞ்சக்கப்புறம் வர்றது, 8 ரக்காத்து முடிஞ்சக்கப்புறம் வர்றது. அது மாதிரி 8 ரக்காத்துல வேகமாக இழிஞ்சு ஓடுவது. 8 ரக்காத்து தராவியா வருமா? 8 ரக்காத்து அது இரவு தொழுகை. தராவியா என்பது 20 ரக்காத்து தான். சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தொழுக வச்சாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதில் அமல் கொண்டு வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா ஏராளமான சஹாபாக்கள் இருந்தாங்க. எல்லோரும் அந்த தராவியை தொழுதாங்க. 20 ரக்காத்து தான் தொழுது ஆமோதிச்சாங்க. அப்படி ஏதாவது 8 ரக்காத்து இருந்தால் அத்தனை சஹாபா பெருமக்கள், அத்தனை தாபியங்கள், தபா தாபியங்கள், ஹவுசுல் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸாரி இமாம், இவ்வளோ இமாம்கள், எவ்வளோ பெரிய இமாம்கள்லாம் நமக்கு வாழ்க்கையில் வந்துட்டாங்க. 4 இமாம்கள், அபு ஹனீஃபா, அபு மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அம்பரி இமாம், இவங்க எல்லாமே ஏகோபித்த முடிவு தான் 20 ரக்காத் தொழுகை சுன்னத்து. அப்போ திடீர்னு எப்படி 8ஆக மாறும்? அப்போ இவங்க எல்லாம் ஆமோதிச்சாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிலிருந்து இதுவரையும் உண்டான அனைத்து இமாம் பெருமக்களும், அனைத்து சஹாபா பெருமக்களும், தாபியங்களும், அனைத்து நமது குலஃபா ராஷிதீன்கள், இமாம் எல்லாமே ஏகோபித்த முடிவு 20 ரக்காத் தான். அப்போ இப்போ எப்படி திடீர்னு 8 ரக்காத்தை மாறும்? அது 8 ரக்காத்துன்னு வருது பூரா இபாதத்து, இரவு தொழுகை, வித்திரு தொழுகைன்னு வருது. அதை தராவியும் வித்திரு தொழுகையும் போட்டு குழப்பி எடுத்து அதை அப்படியே மாற்றி குழப்பி அந்த தராவியாவே ஒன்றுமில்லாமல் ஆக்கி 8 ரக்காத் தொழுகைன்னு சொல்லி அது வேகத்தை 8 ரக்காத்து போதும். நம்மளாலும் கேட்டேன்னா குறைக்க நல்லது தானே, தொப்பி கூடாத தொழுகிறது நல்லது தானே. இந்த மாதிரி சுன்னத்து துவா எல்லாம் ஓதாமல் இருந்தால் அது ஒரு ஃபேஷனாக மாறுதல்ல அப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம அந்த சுன்னத்தான தராவியாக சரியான முறையில் நம்ம தொழுக வேண்டும். அதே மாதிரி நம்ம கோபப்படுகின்ற பொழுது, சண்டை சச்சரவு போது அனஸ்தாய் நான் நோம்பான்னு சொல்லி தவிர்த்து விடுவது சுன்னத்து.
ஏராளமான இடங்கள்ல நோன்பு மாசத்தங்களில் கோப்படுவது, பேசுவது, தர்க்கம், வாக்குவாதம் பண்ணுவது இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் வரும்போது அனசாயிமுன்னா நோன்பு அடைப்பான் அப்படியே விலகிடும். இது சுண்ணத்தான நோம்புடைய சுண்ணத்தாக இருக்கிறது. அது மாதிரி நோன்பு வச்சுட்டு பணிவிடை செய்கிறது, நோம்பாளிகளுக்கு நோன்பு இஃப்தார் நேரத்தில் பணிவிடை செய்கிறது, சகல் நேரத்தில் பணிவிடை செய்கிறது, முதியவர்களுக்கு அவங்களை பள்ளிக்கு கூட்டி வர்றது, கூட்டி போடுறது, அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது, பெரியவங்களை கண்ணியப்படுத்துவது, சிறியவர் மீது இறக்கம் காட்டுவது எல்லாம் சுண்ணத்து. சலாம் அதிகமான சலாத்தை பரத்துவது, இது மாதிரி சுண்ணத்து. அது மாதிரி இப்போ சமீபத்தில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள்னா ஃபோனில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் நம்ம ஃபோர்வேர்டு செய்வது, எது பார்த்தோமோ இல்லையோ, உண்மையோ பொய்யோ அதை அப்படியே இன்னொருத்தருக்கு ஃபோர்வேர்டு பண்ணி அதை நம்ம கோல் புறம் பேசும் மாதிரி அந்த பாவத்துக்கு ஆளாகிறோம். ஒரு செய்தியை அரசியல் சம்மந்தமாக செய்தி வருது, உலக செய்தி வருது, அது பொய்யோ நெசமோ, கைது செய்துட்டாங்க, அவங்கள பிடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, இப்படி எல்லாம் வரக்கூடிய செய்திகளை ஃபோர்வேர்டு செய்யும் மெசேஜ் வேகமாக நம்ம செய்தி என்ன செய்கிறோம், நம்முடைய நோம்புடைய பலாமலையெல்லாம் இழக்கிறோம். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் எவ்வளோ பெரிய நன்மை. அதை விட்டுட்டு போன ஓடிக்கிட்டே இருக்கு, நேரத்தை பாஸ் பண்ணுறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சுன்னத்தில் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோம்பு மாதத்துடைய என்னென்ன சுன்னத்தில் இருக்கிறதோ அத்தனையும் பேணி நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் நோம்பாக இருக்க வேண்டும். நோம்புடைய முழுமையான சுன்னத்தை பேணி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அனைத்து நன்மையும் கூலி அவனே தரேன்னு சொல்லக்கூடிய அந்த நோம்புடைய கூலி அடையக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கு அல்லாஹ் தந்த உரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.